ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் இயலை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இயலை நம்ம எதனால் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ என்னதான் நியூ சிலபஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருந்தாலும், அவுட் சோர்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டாலும், ஸ்கூல் புக்லேருந்து கேட்கக்கூடிய வினாக்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த வினாக்களை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கேட்பாங்கன்னே தெரியாது. இந்த எக்ஸாமுக்கு, அதாவது லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கு ஒரு புக்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னா, இனி வரப்போற எக்ஸாமுக்கும் அதே புக்ல இருந்து கேட்பாங்கன்னு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. புரியுதா? ஸோ அதனால அவுட் சோர்ஸை நீங்க முதல்ல படிக்கிறத விட 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் புக், ஸோ இதை வந்து ரொம்ப தரவாக்கிக்கோங்க, லைன் பை லைன். ஸோ இதை நீங்க தரவாக்கினதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், அவுட் சோர்ஸை போய் படிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது எடுத்த உடனே நீங்க படிக்கணும்னு இல்லை. சிலபஸை பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்ல இருக்க வேண்டிய விஷயங்களை தரவா நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க அவுட் சோர்ஸ் படிச்சீங்கன்னா சரியா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னா, இன்னும் ஸ்கூல் புக் நான் படிக்கல, எனக்கு இன்னும் ஸ்கூல் புக்கை நான் வந்து தரவா படிக்கணும் அப்படிங்கிற நபர்களுக்கான வீடியோ தான். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இயல் வைஸ் ஒவ்வொரு இயலையும் நம்ம வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி வித் ஒன்லைனரோட நம்ம தரப்போறோம். ஓகேவா? ஸோ ஒன்லைனர் வந்து செப்பரேட் வீடியோவா வரும். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஓகேவா? நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்ல இருந்து என்னென்ன இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் இருக்கு, அந்த இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை உங்களுக்கு எப்பெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, இந்த ஆங்கிள் நம்ம ஒவ்வொரு இயலா கம்ப்ளீட் பண்ண போறோம். அண்ட் ஒவ்வொரு இயலுக்கும் உங்களுக்கு லைன் பை லைன் கொஷின்ஸும் தரப்போறோம். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ மெயினா இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, ரிவிஷன் பண்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, ஒரு ஸ்கூல் புக்கை எப்படி படிக்கணும், ஒரு யூனிட்டை எப்படி அணுகணுங்கிறதே எனக்கு தெரியாது அப்படிங்கிற நபர்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொழி சார்ந்த கருத்துக்கள் இருக்கும். இன்ப தமிழ், தமிழ் கும்மி, வளர் தமிழ், கனவு பழித்தது. அப்புறம் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 6ஆம் வகுப்பு அப்படிங்கிறதுனால கட்டாயம் இந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்பத்தமிழ். இன்பத்தமிழ் அப்படின்னும் போது இதனுடைய ஆசிரியர் யாருன்னா பாரதி தாசன். ஸோ மோஸ்ட்லி இந்த பாரதியார் பாரதிதாசன் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால ஆசிரியர் பெயரை நல்லா தரவா பார்த்துக்கணும், எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம. ஸோ இப்போ ஒரு இயலை ஒரு செய்யுள் பகுதி இருக்கு அப்படின்னா அதுல என்னென்ன விஷயங்களை கவனிச்சு படிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த செய்யுளோட தலைப்பு, அப்புறம் அந்த செய்யுளோட பாடல் வரி, பாடல் வரி, அடுத்தது பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும், சொற்பொருள். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆசிரியர் பத்தின தகவல்கள், ஆசிரியர் பத்தின தகவல்கள், அப்புறம் நூல் பத்தின தகவல்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னது, அந்த பாடலோட பொருள், பாடல்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா பொருள். அடுத்தது அந்த செய்யுள் பகுதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக். ஸோ இவ்வளவும் நீங்க வந்து பார்க்கணும். ஸோ இவ்வளவும் பார்த்தாதான் உங்களால என்ன பண்ண முடியும், எந்த ஒரு கொஷினையும் மிஸ் பண்ணாம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போறேன். ஸோ இந்த யூனிட்டை ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, நமது தாய்மொழியாக தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. அப்ப எந்த இலக்கியங்கள் போற்றுதுன்னா தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக மாறிவிட்டது. ஏன் இதெல்லாம் பார்க்குறோம், கேட்கலாம். எது வந்து தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது அப்படின்னு கேட்கலாம். தமிழ் வணக்கம். பாரதிதாசன் தமிழை பலவாற போற்றுகிறார். இது கேட்பாங்க, யார் வந்து தமிழை பல்வேறு பெயர்கள் சுட்டி அழைக்கிறார் இல்ல போற்றுகிறார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய செந்தமிழுக்கு பல பெயர்களை சுட்டி மகிழ்கிறது யாருன்னு கேட்டாலும் பாரதிதாசன். ஓகே, இப்போ பாடலோட வரிகளை கவனிங்க. இதுல எப்படி கொஷின்ஸ் வரும்னா, ஏதாவது ஒரு எழுத்தை தூக்கிட்டு அந்த இடத்துல ஒரு கோடிட்ட இடம் கொடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு கொடுக்கலாம். அல்லது இந்த சொற்கள், இந்த ஒரு வரி இருக்குன்னா அந்த சொற்களை மாற்றி இடம் மாற்றி போட்டுட்டு சொற்களை ஒழுங்குபடுத்துக, சொற்றொடராக்குக அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா பொறுத்துகளை கொடுக்கலாம். விளைவுக்கு டேஷ் போன்ற விளைவு. அப்புறம் வந்து இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் புக் பேக்லயே ஒரு பொறுத்துக இருக்கு. ஸோ அந்த மாதிரி பொறுத்துகவும் கேட்கலாம். ஸோ அப்போ ஒரு பாடல் வரியில இருந்து நமக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் வேணாலும் கேட்கலாம். ஒன்று என்ன சொன்னேன், கோடிட்ட இடம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றோடராக்குக, அப்புறம் பொறுத்துக. இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால பாடல் வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாடல்னு இல்லை, நம்ம பார்க்க போற எல்லா பாடல் வரியுமே அப்படிதான். ஓகே, சரி, இப்போ நம்ம வந்து இந்த பாடல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு வந்து அமுதம், அமுது என்று ஒரு பெயர் உண்டு. ஓகேவா? அந்த தமிழ் எந்த தமிழ்? நமக்கு அமுதென்று அழைக்கக்கூடிய அந்த தமிழ், இன்பத்தமிழ் எங்களோட உயிருக்கு நேரானது. கேட்பாங்க, எதற்கு நேரானது? உயிருக்கு நேரானது. தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். அப்ப எதற்கு நீர் போன்றதுன்னு கேட்டா விளைவுக்கு நீர் போன்றது. எதற்கு நேர்னு கேட்டா உயிருக்கு நேரானது அப்படின்னு கொள்ளலாம். ஓகே. தமிழுக்கு மனம் என்று பேர். மனம், இந்த மனம் பாத்தீங்க, இதுல நான் நிறைய விஷயம் அப்படியே சைட் பை சைட் சொல்லுவேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. மனம், இந்த மனம்னா என்னன்னா ஸ்மெல்லு. ஓகேவா? இன்னொரு இந்த மனம் பாத்தீங்கன்னா என்னது? உள்ளம். ஸோ அப்ப இந்த இடத்துல நகர வேறுபாடு இருக்கு. ஸோ இது மூலமா ஒலி வேறுபாடையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி. அடுத்தது இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். அப்ப வாழ்வுக்கு என்னன்னா நிருமித்த ஊர் போன்றது. தமிழ் எங்கள் இளமைக்கு பால். கேட்பாங்க, இளமைக்கு பால் போன்றது. இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். அப்ப புலவருக்கு வேல் போன்றது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, புலவர்கள் வந்து எழுதும் போது என்ன பண்ணுவாங்க? எழுத்தாணி வச்சு எழுதுவாங்க இல்லையா? ஸோ இப்ப வேலை வச்சு எழுதுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். கண்டிப்பா உள்ளதுலேயே உயரம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வானம்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் அங்க போட்டிருக்காங்க. இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். அசதினா சோர்வு. சோர்வா இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தேனை கொடுக்கும் பொழுது அது எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் சொல்றாங்க, சுடர் தந்த தேன். அப்ப இங்க பாருங்க, உயர்வுக்கு வான் போன்றது, அசதிக்கு தேன் போன்றது. நெக்ஸ்ட், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். அறிவுக்கு தோல் போன்றது. இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். ஸோ அப்ப எதற்கு எதை வந்து கம்பேர் பண்றாங்கன்றத பாத்துக்கோங்க. கோடிட்டிடம், சொற்பொருள், பொறுத்துக, இதுல எது வேணாலும் கேட்கலாம். ஆசிரியர் பெயர் பாரதிதாசன். ஸோ அப்ப இன்ப தமிழ் பாரதிதாசன். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பாடல்ல நம்ம பார்த்த சொற்பொருள். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய. இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சமூகம் அப்படின்னா மக்கள் குழு. விளைவு, ஒரு விஷயத்த விளைக்கிறது, அது வளர்றது, அப்ப வளர்ச்சி. அசதி அப்படின்னா சோர்வு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் மேல சொன்ன அதே பொருள் தான் உங்களுக்கு இங்க இருக்கும், ஏன்னா நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே. நூல்வெளி. நூல்வெளியை பொறுத்த வரைக்கும் இதுல உங்களுக்கு ஆசிரியர் குறிப்பும் இருக்கு, நூல் குறிப்பும் இருக்கு. ஓகேவா? பாரதிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னா சுப்புரத்தினம். ஸோ இவர் வந்து பாரதியார் அவர்கள் மீது, அவர் கவிதைகள் மீது கொண்ட பற்றினுடைய காரணமாக இவருடைய பெயர் என்ன பண்ணிட்டாரு? பாரதிக்கு தாசன். தாசன்னா அடிமை அப்படிங்கிற பொருள்ல வரும். பற்றாளன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அவ அந்த பாரதியோட தாசன்னா அப்படிங்கிற ஒரு பொருள்ல என்ன பண்ணிட்டாரு? பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. இப்ப யார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் மாத்திக்கிட்டாருன்னு கேட்டா என்னது? பாரதியாருடைய கவிதைகள். ஓகே. தன்னுடைய கவிதைகள், யாருடைய கவிதைகள்? பாரதிதாசனுடைய கவிதைகள்ல பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொதுவுடைமை, பகுத்தறிவு, இந்த புரட்சிகரமான கருத்துக்கள்ல என்ன பண்ணிருப்பாரு? பாடல்களை பாடியிருப்பாரு. இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்கள்ல பாடல்கள் பாடினதுனால இவரை நம்ம புரட்சி கவி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? புரட்சி கவி அப்படின்னு சொல்லி பாரதிதாசனை சொன்ன நபர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும்னா. ஓகே, தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2 days கழிச்சு கமெண்ட்ஸ் வேணா செக் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்ணி தரேன். இவர் பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். யாரு? பாரதிதாசனை நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இன்பத்தமிழ் பாடல் பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூல்ல தமிழ் அப்படிங்கிற தலைப்புல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ அப்ப நூலு, அதுல உள்ள ஒரு தலைப்பு, நெக்ஸ்ட் நம்மளுடைய பாடல் தலைப்பு. இந்த ஆர்டர்ல படிச்சுக்கணும். நூல் என்னது? பாரதிதாசன் கவிதைகள். தலைப்பு வந்து தமிழ். பாடலுடைய தலைப்பு இன்ப தமிழ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பாடல் வரி ரொம்ப முக்கியமானது. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமுழுதே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என்னெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகளை பாடின ஆசிரியர் யார் அப்படின்னா காசி ஆனந்தன். ஸோ இது வந்து கோடிட்ட இடத்துல கேட்பாங்க, கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்,
புக் பேக் கண்டிப்பா பார்க்கணும். ஸோ புக் பேக் எல்லாத்தையுமே ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஆன்சர் தரலன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் கும்மி. தமிழ் கும்மியை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு, ஓகேவா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ இவருடைய பாடல்களை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த தமிழ் கும்மியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு செய்யுள் அப்படின்னும் போது அதுல என்னென்ன விஷயங்களை கவனிச்சு படிக்கணும்? பாடல் வரி, சொற்பொருள், ஆசிரியர் குறிப்பு, பாடலுடைய பொருள், அப்புறம் நூற்குறிப்பு, புக் பேக். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலா படிக்கணும். இதுல இருந்து கொஷின்ஸ் வந்து கோடிட்டேடாம், பொறுத்துக, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக, சரியான தொடரை தேர்வு செய்க, இந்த மாதிரி நிறைய ஆங்கிள் கேட்பாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு செய்யுள் படிக்கும் போதும் இந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா? சரி, கும்மி அப்படின்னாவே நமக்கு தெரியும், கூட்டமா கூடி பாடி மகிழ்ச்சியா ஒரு கோவில் ஃபங்க்ஷன்லாம் செய்வாங்க. பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். கும்மி அடித்து அந்த கும்மியில தமிழை போற்றி பாடுவது பெரும் மகிழ்ச்சி தரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ பாடல் வரி ஒவ்வொரு வரியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும். நிலம் வந்து 8 திசை. நீங்க இப்ப கேட்கலாம், 4 திசை தானே, எப்படி 8 திசை அப்படின்னா, ஓகேவா, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு போட்டீங்கன்னா இந்த வட கிழக்கு, அப்புறம் வடமேற்கு, தென்கிழக்கு தென்மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 4 டைரக்ஷன் வரும் இல்லையா? ஸோ அதான் மொத்தம் 8 திசை வரும். ஓகே, 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. 8 திசைக்கும் நம்மளுடைய தமிழோட புகழ் போய் சேரணும், அந்த அளவுக்கு கும்மி கொட்டுங்க அப்படிங்கிறாரு. ஊழினா ஒரு நீண்டதொரு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஊழி பல நூறு கண்டதுமா. அப்ப நீண்டதொரு காலம் பல நூறு கண்ட ஒரு மொழி தான் நம்மளுடைய தமிழ் மொழி. அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். அப்ப அறிவு ஊற்றுனா என்ன? அப்படியே நம்ம எடுக்க எடுக்க திரும்ப திரும்ப தண்ணி சுரந்து வந்துட்டே இருக்கும், அதான் ஊற்றுன்னு சொல்லுவோம். இப்ப அறிவு ஊற்று அப்படின்னா நிறைய அறிவு எடுக்க எடுக்க இன்னும் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி அறிவு ஊற்று நிறைய இருக்கக்கூடிய நூல்கள் பல நம்மளுடைய தமிழ் மொழியில இருக்கு. வெறும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். ஆழினா என்ன? கடல் கொலை, சுனாமி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெரிய பேரழிவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அந்த மாதிரி கடல்கோள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் அழியாமலும் நிலை நிற்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பொய்யை அகற்றி உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டு இருக்கும், உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். அதாவது பொய்யை அகற்றி நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய பூட்ட இருக்கும் அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தினுடைய அறியாமை. ஓகேவா? ஸோ உள்ள பூட்டு இருக்கும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை அகற்றி அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டு இருக்கும், உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாடல் வரியை நல்லா பார்த்துக்கோங்க. ஆசிரியர் யாரு? பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் ஒண்ணு உண்டு, ஆனா இவருக்கு சிறப்பு பெயர் ஒண்ணு உண்டு. பெருஞ்சித்திரனார் பாவலரேறு அப்படிங்கிறது சிறப்பு பெயர். இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மாணிக்கம். இந்த புக்ல மாணிக்கம்னு கொடுத்துருப்பாங்க, 10th புக்ல துரை மாணிக்கம்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, சரி, இப்ப சொற்பொருள் பார்த்துடலாம். ஆழிப்பெருக்கு, நான் சொன்னேன் இல்லையா, ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள். ஆழினா கடல், ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள். மேதினி அப்படின்னா உலகம். மேதினா என்னது? உலகம். ஊழி அப்படின்னா ஒரு நீண்ட கால பகுதி. உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தினுடைய அறியாமை இருள். ஓகே, சரி, அப்படியே நூல்வழி பார்த்தலாம். நான் மேல சொன்ன அந்த பாடலுடைய பொருள் தான் இதுல இருக்கும், என்ன நீங்க ரீட் பண்ணி பாருங்க. நூல்வழியை பொறுத்த வரைக்கும் பாவலரேறு அப்புறம் அவருடைய நூல் ரெண்டு பற்றின தகவல்களும் இதுல இருக்கு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார், இவர் வந்து இயற்பெயர் நான் சொன்னேன் இல்லையா, இதுல மாணிக்கம்னு இருக்கு. 10th புக் எடுத்து பாத்தீங்கன்னா அதுலயும் இவருடைய பாடல் வந்திருக்கும். ஸோ அதுல வந்து துரை மாணிக்கம் அப்படின்னு இருக்கும். ஸோ ரெண்டுமே கரெக்ட். ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, இவர் வந்து பாவலரேறு அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவார். அப்ப இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டா என்னது? பாவலரேறு. இவருடைய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய குத்து, நூறாசிரியம், இதெல்லாம் இவருடைய நூல்கள் கேட்பாங்க. இந்த நூல்கள் எல்லாத்தில ஒரு 4 கொடுத்துட்டு அதாவது 3 இவருடைய நூல்களை கொடுத்து வேற ஒரு நூலை கொடுத்துருவாங்க 4வதா.
ஸோ அப்ப அதுல பொருந்தாதது எது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நமக்கு இவருடைய நூல்கள் எல்லாம் கரெக்டா தெரிஞ்சதாதான் நம்ம பொருந்தாததை சூஸ் பண்ண முடியும். இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இவருடைய நூல்களையும் கொடுத்து இவருடைய இதழையும் கொடுத்துருவாங்க. அப்ப அதுல எது பொருந்தாதுன்னா எது மிஸ்மேட்சா இருக்குன்னு பார்க்கணும். நூல்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு இதழ் இருந்தா அதுதான் பொருந்தாது, இதழ்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு நூல் இருந்தா அதுதான் பொருந்தாது. ஸோ அந்த மாதிரி கரெக்டா கொஷினை புரிஞ்சுட்டு என்ன பண்ணணும், ஆன்சரை சூஸ் பண்ணணும். இவருடைய இதழ்களை பொறுத்த வரைக்கும் 3 இதழ் நடத்தியிருப்பாரு. ஒன்று தென்மொழி, இன்னொன்று தமிழ் சிட்டு, இன்னொன்று தமிழ் நிலம். ஓகேவா? தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னு கேட்டா நம்மளுடைய பெருஞ்சித்திரனார் கேட்பாங்க. கனிச்சாறு அப்படிங்கிற ஒரு நூல்ல இருக்கக்கூடிய பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கனிச்சாறு பார்த்தீங்கன்னா 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டாச்சு. ஸோ அதனால ரொம்ப தரவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பாடல் பார்த்தீங்கன்னா தமிழ் உணர்வு நிறைந்த பாடல். அது மட்டும் இல்லை, இந்த நூலும் கனிச்சாறு அப்படிங்கிற நூலும் தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. வான் தோன்றி வழி தோன்றி, வழி அப்படின்னா காற்று, வான் அப்படின்னா வானம். ஓகேவா? வானம் தோன்றி, காற்று தோன்றி, நெருப்பு தோன்றி, மண் தோன்றி, மலை தோன்றி, மலைகள் தோன்றி, ஊன் தோன்றி, உயிர் தோன்றி, உணர்வு தோன்றி, ஒளி தோன்றி, ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகளுடைய ஆசிரியர் கேட்பாங்க. யாரு? வாணிதாசன். தோன்றி தோன்றின்னு வந்துச்சு, ஸோ வாணிதாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இந்த 2 லைன் டிஃப்ரெண்டா இருக்கும், அதனால இதை செப்பரேட்டா படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதுல இருந்து உங்களுக்கு கோடிட்டிடம், சொற்களை ஒழுங்குபடுத்துதல், அப்புறம் பாடலுடைய ஆசிரியர், இந்த 3 டைப்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். புக் பேக் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். புக் பேக்கை சால்வ் பண்ணி பாருங்க. தெரியாத கொஸ்டின்ஸை கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லெசன், உரைநடை உலகம், வளர் தமிழ். லெசனை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும் ஃபர்ஸ்ட் அதுதான் இல்லையா? ஃபர்ஸ்ட் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ், அதாவது வாட் இஸ் வாட்டுங்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை தரவா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பாடல் ஏதாவது லைன்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். பாடல் வரிகள் இருக்குன்னா அதை படிச்சுக்கணும், அதனுடைய ஆசிரியரை படிச்சுக்கணும். ஸோ அந்த பாடல் வரியில இருந்து கோடிட்டிடம் கேட்கலாம். அப்புறம் என்னது அலைந்த சென்டென்ஸ் கேட்பாங்க இல்லையா, சொற்களை ஒழுங்குபடுத்துதல், அது கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கரெக்டா இருக்கக்கூடிய டேட்டாஸை தரவாக்கிட்டீங்கன்னா அந்த லெசன்ல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க படிச்ச மாதிரி ஆயிடும். அதனால பாடத்தை பொறுத்த வரைக்கும் லைன் பை லைன் படிச்சிடணும். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் பாருங்க. மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது. பார்த்தீங்களா, இது நமக்கே தேவை. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நாம தகுதிப்படுத்திக்கணும். அது என்ன பண்ணுது? தமிழ் மொழி அதுவே தகுதிப்படுத்தி கொள்ளுது. நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது. நம்ம தமிழ்னு சொல்லும் போதே ஒரு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா உருவாது இல்லையா? நம் வாழ்வை செழிக்க செய்வது. உலக செம்மொழிகளில் ஒன்றாக விளங்கக்கூடிய தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை இந்த பாடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி இந்த யூனிட் முழுக்க முழுக்க மொழி சார்ந்த தகவல்கள் தான் இருக்கும். ஓகேவா? சரி, இதுல எல்லாத்தையும் நீங்க உட்காந்து படிக்கணும்னு இல்லை, நான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் சொல்றேன், நீங்க அதை மட்டும் படிச்சா கூட போதும். ஓகே, அதாவது நம்மளுடைய மனித இனம் வந்து ஸ்டார்டிங்லேயே மொழின்னு ஒன்று வந்துருச்சா, நம்மளுடைய தமிழ் ஃபர்ஸ்டே வந்துருச்சான்னு கேட்டா இல்லை. ஸ்டார்டிங்ல சைகைகள் அப்படிதான் வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கருத்துக்களை பரிமாறி இருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒலி குறிப்புகளை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த தன்னுடைய சிந்தனையை மற்றவர்கள்ட்ட வெளிக்காட்டுறதுக்காக ஒரு மொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? சரி, மனித இன பரிமாண வளர்ச்சி சிறப்புகள்ல ரொம்ப முக்கியமானது மொழி. மனிதனை மனுஷனை மற்ற உயிரினங்கள்ட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுறது எதுன்னு கேட்டாலும் இந்த மொழி தான். மொழி வந்து நம்மளுடைய சிந்தனைக்கு உதவுது, சிந்திக்கிறத மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கும் உதவுது. பிறருடைய கருத்தை நம்ம கேட்டுக்கிறதுக்கும் என்னது, மொழி தான் உதவுது. ஓகேவா? ஸோ அப்ப நான் என்னுடைய கருத்தை உங்கள்கிட்ட சொல்ல முடியுது, உங்களுடைய கருத்தை நீங்க மொழி மூலமா தான் என்கிட்ட சொல்ல முடியும். கரெக்ட். ஸோ அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. உலகுல மொத்தம் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு, இது கேட்பாங்க. ஸோ வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள். இவற்றில் சில மொழிகள் மட்டும்தான் பேச்சு வடிவம் எழுத்து வடிவம்னு 2மே இருக்கும். ஓகேவா? உலக மொழிகள் பலவற்றில் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழக்கூடிய மொழிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதுல செம்மை மிக்க மொழி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் ரொம்ப கம்மி. ஸோ அதுல ரொம்ப ஸ்பெஷலான மொழி தான் நம்மளுடைய தமிழ் மொழி. இந்த நம்மளுடைய தமிழ் மொழியோட இனிமைய
ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருள் இனிமை இதெல்லாம் கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இனிமைய ஒரு கவிஞர் பாடி இருக்கார். யார் அப்படின்னா நம்மளுடைய சிறந்த கவிஞரான பாரதியார். ஸோ இந்த பாரதியாரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு நிறைய மொழிகள் தெரியும். இவருக்கு நிறைய மொழிகள் தெரிஞ்சிருந்தாலும் என்ன பண்ணியிருக்காரு, தனக்கு தெரிந்த மொழிகளிலே தமிழ் மொழி மாதிரி ஒரு இனிமையான மொழி கிடையாது, நான் எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு. ஸோ அதனால அவ்வளவு மொழிகள் தெரிஞ்ச அவர் இவ்வளவு புகழ்றாருன்னா அப்ப தமிழ் மொழியில அந்த அளவுக்கு இனிமை இருக்குங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், எங்கும் காணோம், எங்கும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியினுடைய இனிமையை பாடுறாரு. அப்ப கேட்பாங்க, பாடல் வரியும் கேட்பாங்க, தமிழ் மொழியினுடைய இனிமையை பாடியவர் யாருன்னு கேட்பாங்க. இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு இந்த பாடல் வரி விளக்குவது என்ன அப்படின்னு கேட்கலாம். தமிழ் மொழியினுடைய இனிமையை விளக்குது. ஏதாவது ஒரு வேர்டை தூக்கிட்டு என்ன பண்ணலாம், கோடிட்டேட்டம் கொடுக்கலாம், வேர்ட்ஸ் அலைன் பண்ணி சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது பாருங்க, நம்மளுடைய தமிழ் மொழி மூத்த மொழி அப்படின்னு சொல்றது யாருன்னா அதுவும் பாரதியார் தான். என்று பிறந்தவள், என்னைக்கு பிறந்தான்னு தெரியாது, என்று உணராத இயல்பை கொண்டவள் எங்களுடைய தாய். தாய் நீங்க மென்ஷன் பண்றது நம்மளுடைய தமிழ் மொழிய. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாரத தாயினுடைய தொன்மையை பற்றி யார் சொல்றா அப்படின்னா பாரதியார். இந்த கருத்து தமிழ் தாய்க்கும் பொருந்துவதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியங்கள் தோன்றதுக்கு முன்னாடியே இலக்கணங்கள் தோன்றதுக்கு முன்னாடியே இலக்கியங்கள் தோன்றியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ உள்ளதுலேயே மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டா நம்மளுடைய தொல்காப்பியம். தொல்காப்பியமே ரொம்ப தொன்மையானது. ஸோ அதுக்கும் தொன்மையான மொழி தான் நம்மளுடைய தமிழ் மொழி. ஸோ அது மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது ரொம்ப தொன்மையானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய தமிழ் மொழி ரொம்ப எளிமையான மொழி, பேசவும் படிக்கவும் எழுதவும் சரி ரொம்ப ஈஸியா பிளெக்சிபிளா இருக்கக்கூடிய மொழி. ப்ராக்டிக்கலா நீங்களே யோசிச்சு பாருங்க, ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய அதாவது இங்கிலீஷ்ல இருக்கிறது வெறும் 26 ஆல்பபெட்ஸ் தான், A to Z தான். ஆனா அதை நமக்கு படிச்சு அதோட நாலேஜை நம்ம புரிஞ்சுக்கிறத விட தமிழ்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்துன்னு ஆயுத எழுத்து இப்படி எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட, எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, சரி. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்து 216, அது மட்டும் இல்ல ஆயுத எழுத்து 1. ஸோ டோட்டலா எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ எழுத்துக்களை நம்ம என்ன பண்றோம், ஈஸியா படிக்கிறோம், எழுதுறோம், பேசுறோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்றோம் இல்லையா. ஆனா கவுண்ட் அதிகமா இருக்கு. எத்தனை இருக்கு, நமக்கு உயிரெழுத்து 12 இருக்கு, மெய்யெழுத்து 18 இருக்கு, ஆயுத எழுத்து 1 இருக்கு, உயிர்மை எழுத்து 216 இருக்கு. ஸோ அப்ப வெறும் 26 லெட்டர் நம்மளால படிக்க முடியல. பட் நம்ம இத்தனை எழுத்துக்களை என்ன பண்றோம், படிக்கிறோம். ஓகே, ஸோ அப்ப நம்மளுடைய தமிழ் மொழி ஈஸியா இருக்கிறதுனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியுது, இதெல்லாம் படிக்க முடியுது. ஓகே, சரி. இப்போ உயிரெழுத்துக்கள் எத்தனை, உயிரெழுத்து, மெய்யெழுத்து இதை வச்சு ஒலிப்பு முறையை பேஸ் பண்ணி உயிர்மை எழுத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப நமக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களை 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வலஞ்சொலி எழுத்துக்கள், இன்னொன்னு இடஞ்சொலி எழுத்துக்கள். ஓகேவா, நம்ம தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வலஞ்சொலி எழுத்துக்களா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப வலஞ்சொலி எழுத்து, இடஞ்சொலி எழுத்துனா என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு முட்டை கோடு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் டீச்சிங் வீடியோஸ்லையும். முட்டை அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறதுலாம் வலஞ்சொலி எழுத்து, இந்த ஒண்ணுன்னு போட்டு ஆரம்பிக்கிறதுலாம் இடஞ்சொலி எழுத்து. ஓகேவா, பாருங்க, உதாரணத்துக்கு முட்டை போட்டுதான் போடுறோம், முட்டை போட்டுதான் போடுறோம், முட்டை போட்டுதான் போடுறோம். ஸோ எல்லாமே அந்த ஒரு முட்டையை போட்டுதான் ஸ்டார்ட் பண்றோம். இடஞ்சொல்லி எழுத்துறதையும் பாருங்க, ஒண்ணு போட்டுட்டோம் ஒண்ணு போட்டுட்டோம்னா யா, ஒண்ணு போட்டுதான் லா. ஸோ அப்ப அந்த ஒண்ணுன்னு போட்டுதான் நம்ம இடஞ்சொல்லி எழுத்துக்களா எழுதுறோம். ஸோ அப்ப முட்டை கோடுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்ல அந்த சொற்கள் முதல்ல எங்க பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ். தமிழ் அப்படிங்கிற சொல் பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியத்துலதான் முதல்ல இருந்தது. தமிழன் கிளவியும் அதனோ ரட்சை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரி. இந்த இடத்துல தமிழன் அப்படின்னு சொல்லி தமிழ் அப்படின்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. எங்க தொல்காப்பியத்துல கேட்பாங்க, எந்த வார்த்தை எந்த நூல்ல இடம்பெற்றது அப்படின்னு. தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல ஈமில் கடல் வேலியை தமிழ்நாடு ஆகிய அப்படி இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சி காண்டத்துல இடம்பெற்றிருக்கு. இதுவும் கேட்பாங்க, பர்டிகுலரா எந்த காண்டம் அப்படின்னு, வஞ்சி காண்டம்.
தமிழன் அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா அப்பர் தேவாரத்துல இருக்கு. தமிழன் கண்டாய். இப்ப தமிழன் அப்படின்ற இடம் எங்க இருக்கு? அப்பர் தேவாரத்துல இருக்கு, திருத்தாண்டகத்துல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நம்மளுடைய தமிழ் மொழி ஒரு சீர்மையான மொழி, சீர்மை மிகுந்த மொழி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சீர்மை அப்படிங்கிறது ஒரு ஒழுங்குமுறையை குறிக்கக்கூடிய சொல். இது கேட்டிருக்காங்க நிறைய தடவை. சீர்மை அப்படின்னா ஒழுங்குமுறையை குறிக்கக்கூடிய சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள்ள அதனுடைய சொற்சிறப்பு ரொம்ப முக்கியமானது. நம்ம திணையை வந்து 2 விதமா பிரிக்கிறோம். ஒண்ணு உயர்திணை, இன்னொன்னு அக்ரிணை. அது நான் உயர்திணைன்னா நம்ம தாழ்திணைன்னு தானே சொல்லணும், ஆப்போசிட் மீனிங்ல. ஆனா நம்ம தாழ்திணைன்னு சொல்லல. அதுக்கு பதிலா என்ன சொல்றோம் அப்படின்னா உயர்வு அல்லாத திணை, அதாவது அக்ரிணை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அல் பிளஸ் திணை, உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் பெயரிட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்றோம், ஃபாலோ பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள். பாகற்காய் என்ன சுவை உடையது? கசப்பு சுவை உடையது. அதை நம்ம கசப்பு காய்னு சொல்லல. அதுக்கு பதிலாக என்ன பண்றோம், இனிப்பு அல்லாத காய். அதாவது பாகு அப்படின்னா இனிப்பு, பாகு அல்லாத காய், இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு சொல்லி நம்ம வழங்குறோம். இது கேட்டிருக்காங்க. பாகற்காய் பொறித்து எழுதுக, பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். ஓகே, ஸோ இந்த மாதிரி சில நுணுக்கமான விஷயங்கள் நம்மளுடைய தமிழ் மொழியில இருக்கு. ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க. பூவினுடைய நிலைகள் எத்தனை, அது என்னென்னு கேட்பாங்க. 7 நிலைகள். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், பி, செம்மல். 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல 5 ஸ்டேஜஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த 7ஐயும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பா 7 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அங்க வந்து 2 ஸ்டேஜஸ் கம்மி பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ இதை பாருங்க. நம்மளுடைய தமிழ் மொழியில இருக்கிறதே பழமையான இலக்கண நூல்கள். தொல்காப்பியம், நன்னூல். சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு. அறநூல்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறள், நாலடியார். காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ இதை நம்ம இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, நான் சொன்ன மாதிரி பூவினுடைய 7 நிலைகளுக்கு நம்ம பல பெயர்களை சூட்டி வழங்கிட்டு இருக்கோம். அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து நிறைய தடவை நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மா அப்படிங்கிற ஒரு எழுத்து, அதனுடைய பொருள் என்னென்ன அப்படின்னா மரம், மாமரம், மரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா விலங்கு, பெரிய அப்படிங்கிற பொருள்லையும் வருது. திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. ஸோ இத்தனை பொருள்ல என்ன இருக்கு, இந்த மா அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான பொருள்கள் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. நம்மளுடைய இயல் தமிழ் வந்து என்னத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தும். இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசை தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். ஏன்னா ஒரு பாட்டு கேட்கிறோம் போது நமக்கே என்ன ஆகும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். இயல் தமிழ்னா என்ன, நம்ம நினைக்கிறத உரைநடை வடிவுல எழுதுறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்ப இயல் தமிழ் நம்மளுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசை தமிழ் நம்மளது உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடக தமிழ் என்ன பண்ணும், நம்ம ஒரு படம் பார்க்குறோம், உணர்வுல கலந்து வாழ்வினுடைய நிறை குறைகளை சுட்டி காட்டும். அதனால இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பாருங்க. செய்யுள், கவிதை, புது கவிதை, துளிப்பா, இதெல்லாம் தமிழ் கவிதையினுடைய வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை, இதெல்லாம் உரைநடையினுடைய வடிவங்கள். இது ரொம்ப முக்கியமானது. தாவர இலை பெயர்கள். ஆள், அரசு, மா, பலா, வாழை, இதெல்லாம் என்னன்னா இலையில வரும். ஆ இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை. அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. அரகு புல்லு, கோரப்புல்லு. நெல் தாள், வரகு தாள். மல்லி தாளை, தலை, மல்லி தலை சொல்லுவோம் இல்லையா, மல்லி தலை. சப்பாத்தி கள்ளி, மடல். தாழை, மடல். கரும்பு தொகை, நாணலும் தொகை தான். பனை ஓலை, தென்னை ஓலை. கமுகு அப்படின்னா பாக்குன்னு அர்த்தம். அந்த பாக்குக்கு நம்ம இலை பெயர் என்ன சொல்லுவோம்னா கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது தற்பொழுது வழக்கில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். அது சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தமிழ் எண்கள், இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். 1க்கு வந்து க, 2க்கு ஊ, 3க்கு வந்து இந்த ஞா போடுறதுக்கு பதிலாக மேலே போடாம அப்படியே விட்டுறணும். 4 பார்த்தீங்கன்னா ச மாதிரி போட்டு மேலே கொண்டு போயிடணும். 5 ரூ. 6க்கு பார்த்தீங்கன்னா இந்த சாவநாகு மாதிரி போட்டுடணும், இப்படி சேர்த்த மாதிரி போட்டுடணும். 7க்கு ஏ, 8க்கு அ, 9க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பூ மாதிரி வரும். ஆனால் இந்த இடத்துல இழுக்காம அப்படியே விட்டுறணும். 10க்கு அப்புறம் க 0. ஸோ இது ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பாக்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா ஒவ்வொரு சொற்களும் முதல்ல இல்ல, இந்த சொற்கள் எந்தெந்த நூல்கள்ல இடம்பெற்றிருக்கு, 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் சொற்கள் சில இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். ஸோ இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட்ஸ்லாம் நிறைய இருக்கு, நீங்க ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா?
ஜஸ்ட் நீங்களே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற ஷார்ட்கட்டை நானும் சொல்லி இது பண்ண விரும்பல. பட் ஆனால் ஷார்ட்கட் வச்சு படிச்சீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, வேளாண்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கலித்தொகையிலையும் திருக்குறள்லையும் இருக்கு. உழவர் வந்து நற்றிணையில உழவர் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நல்ல உழவர், நல்ல உழவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப நல்லன்னும் போது நற்றிணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி ஞாபகம் வருதோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் சொல்றேன். என்ன அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய விலங்கு பெயர் எங்கெங்கெல்லாம் விலங்கு வருதுன்னு பாருங்க. ஸோ விலங்கு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் குறுந்தொகை இருக்கும். கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாம்பு குறுந்தொகை, அடுத்து முதலை குறுந்தொகை, நெக்ஸ்ட் மீன் குறுந்தொகை, அப்புறம் வந்து செய்யுங்கிற வார்த்தை ஒரு நெக்ஸ்டா இருக்கும். அவ்வளவுதான். இதுல இருக்கக்கூடிய குறுந்தொகை அப்படின்னாவே பாத்தீங்கன்னா குறுந்தொகை அப்படின்னா ஒண்ணு வந்து விலங்கு பெயர்கள் இருக்கும், அடுத்தது செய் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். ஸோ இது ஒன்று டிஃப்ரெண்ட். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இதுல இருக்கக்கூடிய மற்ற வார்த்தையும் எந்தெந்த நூல்ல இடம் பெற்றிருக்குன்னு பார்த்துக்கோங்க. வேளாண்மை கலித்தொகை திருக்குறள், உழவர் நற்றிணை, பாம்பு வந்து குறுந்தொகை, வெள்ளம் வந்து பதிற்றுப்பத்து, முதலை குறுந்தொகை, கோடை அகநானூறு, உலகம் பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம், கிழவியாக்கம், திருமுருகாற்று படை, மருந்து அகநானூறு திருக்குறள், ஊர் தொல்காப்பியம் அகத்திணையியல், அன்பு தொல்காப்பியம் களவியல் திருக்குறள், உயிர் தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருக்குறள். இந்த கிளவியாக்கத்துல உள்ளதெல்லாம் தனியா எழுதி வச்சு கூட நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம். அடுத்தது மகிழ்ச்சி தொல்காப்பியம் கற்பியல் திருக்குறள், மீன் குறுந்தொகை, புகழ் தொல்காப்பியம் வேற்றுமையியல், அரசு திருக்குறள், செய் குறுந்தொகை, செல் தொல்காப்பியம் புறத்திணையியல், வார் பெரும்பானாற்று படை, ஒழி தொல்காப்பியம் கிழவியாக்கம், முடி தொல்காப்பியம் வினையியல். ஓகே, ஸோ இதனால பார்த்துக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த எத்தனாவது லைன்ல இருக்கு அது தேவையில்ல, ஜஸ்ட் இந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு ஷார்ட்கட் வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன் தனியா. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிறந்தநாள் வாழ்த்து பாடல். இது நிறைய தடவை கேட்டாச்சு. இதனுடைய ஆசிரியர் அறிவுமதி. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிழவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துக்கிறோம், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுமதி அவர்களுடைய பாடல் வரி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய கடிதம், ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க கதை பகுதியில. ஸோ இதுல வந்து சில விஷயங்கள் இருக்கு, அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, என்ன இருக்கு அப்படின்னா இந்த பேஜ்ல இருக்கு. ஓகேவா, ஒரு அறிவு முதல் 6 அறிவு வரை உயிரினங்களை வகைப்படுத்தினது யாருன்னா நம்மளுடைய தொல்காப்பியர். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு 5ம் கலந்ததுதான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு அறிவியல் உண்மையை தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாகும், திரும்ப அந்த மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இந்த கருத்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை, இந்த நூல்கள் எல்லாம் இந்த செய்தி வந்து இடம்பெற்றிருக்கு. கேட்பாங்க, மழை நீர் வந்து ஆவியாகி மேகமாகி பின் மறுபடியும் மழையாக பொழிகிற இந்த நிகழ்வை குறிப்பிடக்கூடிய நூல்கள்ல எது பொருந்தாதது அப்படி கேட்பாங்க. ஓகேவா, அடுத்தது திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அதோட அளவை சுருக்க முடியாது அப்படிங்கிற அந்த அறிவியல் கருத்தை வந்து யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. யாரு, ஔவையார் சொல்லியிருப்பாங்க. ஆள் அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்ட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த வரிகள்லாம் ரொம்ப முக்கியமானது. நிலம், தீ, நீர், வழி, விசும்பொடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் தொல்காப்பியம். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி கார் 40, நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்த வடு பதிற்றுப்பத்து, கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றிணை. பாடல் வரி அதனுடைய நூல். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா உலக இதை வந்து 5 இதா பிரிச்சது தொல்காப்பியம். ஸோ அதுதான் இந்த பாடலுடையோட பொருள். கடல் நீர் இது பார்த்தீங்கன்னா போர்க்களத்துல பதிற்றுப்பத்து இதுக்கு சொல்றேன்.
போர்க்களத்துல மார்புல புண்பட்டதுக்கு அப்புறமா வீரரோட அந்த காயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா வெண்ணிற ஊசியால தைத்த அந்த செய்தி இடம்பெற்றது வந்து பதிற்றுப்பத்துல. அதுதான் இந்த வரி, நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், சுறாமீன் தாக்கியதால ஏற்பட்ட அந்த புண்ணை நரம்பால தச்ச செய்தி எங்க இருக்குன்னா நற்றிணையில இருக்கு. கோட்சுரா எரிந்தன சுருகிய நரம்பின் முதிர் பறந்தவர். ஓகே, அடுத்தது பாருங்க. இது மாதிரி அறுவை சிகிச்சைக்கான தகவல்கள் இந்த 2 நூல்லையும் இருக்கு. இப்போ கேட்பாங்க, அறுவை சிகிச்சைக்கான தகவல்கள் எந்தெந்த நூல்ல இருக்குன்னா பதிற்றுப்பத்து, நற்றிணை. நெக்ஸ்ட் பாருங்க, தொலைவுல இருக்கக்கூடிய அந்த பொருளை பக்கத்துல பாக்குற மாதிரி உள்ள அறிவியல் கருத்து வந்து கலிலியோ ரிலேட்டடானது. ஸோ இந்த கருத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா நம்மளுடைய தமிழ் நூல்ல கபிலர் எழுதியிருப்பாரு. எந்த நூல்னா திருவள்ளுவ மாலை. திணை அளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த திருவள்ளுவ மாலை பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, அதை நான் அப்புறமா சொல்றேன். ஓகேவா? திருக்குறள் பத்தி பார்க்கும்போது நான் சொல்றேன். ஓகே, மேலாள் குடியரசுத் தலைவர் யாருன்னா அப்துல் கலாம். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் சிவன். ஸோ இது முன்னாள் தலைவர் ஆயிட்டாரு. இப்ப யார் இருக்காங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அப்படின்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், இது ஒரு இலக்கண பகுதி. இதுல வந்து இலக்கணத்தினுடைய வகைகளை பத்தி கொடுத்திருப்பாங்க. ஓகே, உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்குகிறான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான், இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான், மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளை நம்ம இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். தமிழ் மொழியினுடைய இலக்கண வகைகள் மொத்தம் 5 கேட்பாங்க. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. அது என்னென்ன அப்படின்னா எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். ஸோ இந்த 5 வகையான இலக்கணங்கள்ல ஃபர்ஸ்ட் எழுத்து இலக்கணம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எழுத்து அப்படிங்கிறது ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும், அதாவது உச்சரிக்கப்படுவதும், வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து அப்படின்னு சொல்றோம். எதையெல்லாம் நம்ம ஒளி வடிவமா உச்சரிக்கிறோமோ அதையும், வரி வடிவமா எழுதுறோமோ அதையும் தான் நம்ம எழுத்து அப்படின்னு சொல்றோம். இதுல உயிர் எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு சொல்ல போறோம். உயிர் எழுத்து அப்படிங்கிறது உயிருக்கு முதன்மையானது காற்று. உயிருக்கு முதன்மையானது என்னது? காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. இயல்பா காத்து வெளிவரும் பொழுது நமக்கு என்ன ஆகுது? உயிர் எழுத்துக்களானது பிறக்குது. வாயை திறத்தல், உதடை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால ஆல இருந்து அவ் வரைக்கும் உள்ள 12 உயிர் எழுத்துக்களும் பிறக்குது. அ இ. ஸோ இப்படி 12 இருக்கு இல்லையா, அ ஆ இன்னு. ஸோ அவ்வன வரைக்கும் உள்ள 12 உயிர் எழுத்துக்களும் வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல்ன்ற செயல்பாடுகள் மூலமா பிறக்குது. ஸோ அப்போ உயிர் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டா 12. ஆ முதல் அவ் வரை உள்ள எழுத்துக்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உயிர் எழுத்துக்களை நம்ம 2 விதமா பிரிச்சு வச்சிருக்கோம். ஒன்று வந்து அதனுடைய அந்த உச்சரிக்கக்கூடிய ஒலி அளவை பொறுத்து நம்ம 2 விதமா பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் அ இ உ ஏ ஓ. ஸோ இது 5ம் பார்த்தீங்கன்னா குறுகி ஒலிக்கும். அதனால இதை நம்ம குறுகி ஒலிக்கிறதுனால குறில்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது ஆ இ உ ஏ ஐ ஓ ஆவ். இது எல்லாமே நீண்டு ஒலிக்குது. ஸோ இந்த நீண்டு ஒலிக்கக்கூடிய 7 எழுத்துக்களையும் நம்ம நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, குறுகி ஒலிக்கும் 5ம் குறில் எழுத்துக்கள், நீண்டு ஒலிக்கும் 7ம் நெடில் எழுத்துக்கள். கிளியர்? ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு ஒரு கால அளவு அப்படிங்கிறது உண்டு. ஸோ அந்த எழுத்தை உச்சரிக்கும் பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவை வச்சு தான் குறில் நெடில் அப்படிங்கிறத வகைப்படுத்துறாங்க. அப்போ நம்ம ஒரு சொல்லு இருக்கு, அதை ப்ரொனவுன்ஸ் நம்ம பண்ணும் பொழுது நம்ம அதை உச்சரிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது குறில் எழுத்தா நெடில் எழுத்தா அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்றாங்க, டிஃபைன் பண்றாங்க. ஓகே, மாத்திரை அப்படிங்கிறது வந்து ஒரு எழுத்தை உச்சரிக்கிறதுக்கு ஒலிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த டைம் டியூரேஷன், அதாவது கால அளவு. ஸோ அந்த கால அளவை குறிக்கக்கூடியது தான் என்னது? மாத்திரை அப்படிங்கிறது. ஓகேவா?
ஒரு மாத்திரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முறை நம்மளுடைய கண்ணை வந்து இமைக்கிறதுக்கோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கிறதுக்கோ ஆகக்கூடிய கால அளவு. ஓகேவா? ஒரு மாத்திரை அப்படிங்கிறது என்னது? ஒரு முறை நம்மளுடைய கண்ணை இமைக்கவோ கையை வந்து நொடிக்கவோ ஆகக்கூடிய கால அளவு. ஓகேவா? ஸோ இந்த மாத்திரையை பொறுத்த வரைக்கும் குறில் எழுத்து வந்து நம்ம ஒலிக்கும் பொழுது ஒரு மாத்திரை அப்படிங்கிற கால அளவில் வரும். அதாவது ஒரு முறை நம்மளுடைய கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கையை நொடிக்கிறதுக்கோ ஆகக்கூடிய டைம் வந்து குறில் எழுத்துக்கு. இதுவே நெடில் எழுத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மாத்திரை. அப்போ 2 முறை கண் இமைக்கிறதும் 2 முறை கை நொடிக்கிறதும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த குறில் எழுத்து நெடில் எழுத்துக்கான மாத்திரை அளவை நோட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள். மெய் அப்படின்னா என்ன? மெய்ங்கிற அந்த சொல்லுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா உடம்பு அப்படிங்கிற பொருள் உண்டு. ஸோ அப்போ மெய்னா என்னது? உடம்பு அப்படிங்கிற பொருள் உண்டு. ஸோ அப்போ மெய் எழுத்துக்களை வந்து ஒலிக்கிறதுக்கு நம்மளுடைய உடல் இயக்கத்தினுடைய பங்கு வந்து முக்கியமானதாக இருக்குது. இது மெய் எழுத்துக்களை ஒலிக்கும் பொழுது நம்மளுடைய உடல் இயக்கத்தினுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. மெய் எழுத்துக்கள் வந்து மொத்தம் 18 எழுத்துக்கள். இருந்து இன்னும் வரைக்கும் உள்ள 18 எழுத்துக்களை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெய் எழுத்துக்களை நம்ம 3 விதமாக பிரிக்கிறோம். அது என்னென்ன அப்படின்னா, ஒன்று வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக நம்ம இந்த மெய் எழுத்துக்களை பிரிக்கிறோம். வல்லினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. மெல்லினத்துக்கு இங்கு, இங்கு, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு. இடையினம் பார்த்தீங்கன்னா ஈ, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு. ஸோ அப்போ இந்த மெய் எழுத்துக்களை ஒலிக்கக்கூடிய கால அளவு என்ன? அரை மாத்திரை. இதுவே குறில் எழுத்து அப்படின்னா 1 மாத்திரை, நெடில் எழுத்து அப்படின்னா 2 மாத்திரை, மெய் எழுத்து அப்படின்னா அரை மாத்திரை. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கசட தபர, அதாவது இக்கு, இச்சு, இட்டு, இப்பு இல்லையா, இதுக்கு வந்து இந்த 6 எழுத்துக்களும் எப்படி ஒலிக்கும் அப்படின்னா வன்மையாக ஒலிக்கும். வன்மையா ஒலிக்குது அப்படின்னா என்னது? அதனால அதை நம்ம வல்லின எழுத்து அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதே மாதிரி இங்கு, இஞ்சு, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு, இது வந்து மென்மையாக ஒலிக்கக்கூடிய 6 எழுத்துக்கள். இதை நம்ம மெல்லின எழுத்துக்கள்னு சொல்றோம். அப்போ வல்லின எழுத்துக்கள் வன்மையாக ஒலிக்கும், மெல்லின எழுத்துக்கள் மென்மையாக ஒலிக்கும். ஈ, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு. ஸோ இது 6ம் பார்த்தீங்கன்னா வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒலிக்கக்கூடியது. இது இந்த மாதிரி இடைப்பட்டு ஒலிக்கிறதுனால இது நம்ம இடையினம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உயிர்மை எழுத்து. ஸோ மெய் எழுத்து மொத்தம் 18, உயிர் எழுத்து 12. ஸோ இந்த 2 எழுத்துக்களும் சேர்றதுனால நமக்கு 216 உயிர்மை எழுத்துக்கள் வந்து உருவாகும். எத்தனை எழுத்துக்கள்? 216 உயிர்மை எழுத்துக்கள் வந்து என்ன ஆகும்? உருவாகும். மெய்யோட உயிர் குரில் சேர்ந்துச்சு அப்படின்னா உயிர் மெய் குரில் தோன்றுது. ஒரு மெய் எழுத்து இருக்கு, இது உதாரணத்துக்கு இக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த இக்கோட உயிர் குரில்னா என்ன? ஆனாவை எடுத்துப்போம். ஓகேவா? இது வந்து உயிர் எழுத்துல உள்ள குறில் எழுத்து. இதோட சேரும் போது நமக்கு கேன் சொல்லக்கூடிய உயிர்மை குரில் வந்து தோன்றுது. ஓகே, இதே மாதிரி மெய் எழுத்து இக்குங்கிற ஒரு மெய் எழுத்து எடுத்துப்போம். இதோட உயிர் நெடில்னா என்ன? உயிர் எழுத்து ஆனா அதுல நெடில் எழுத்துனும் போது நம்ம ஆவணம் எடுத்துப்போம். இதோட இக்கு பிளஸ் ஆ பார்த்தீங்கன்னா கா அப்படின்னு வரும். இக்கு பிளஸ் ஆ என்ன வரும்? கா அப்படின்னு வரும். அப்ப இது என்னது? உயிர்மை நெடில் எழுத்து. ஸோ அப்ப எதோட எது சேர்றதுனால என்ன உருவாகுதுங்கிறத பார்த்துக்கணும். ஓகே, அடுத்தது உயிர்மை எழுத்துக்களை உயிர்மை குரில், உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 வகையா பிரிக்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்து ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில உயிர்மை எழுத்துக்களை தவிர தனியா ஒரு எழுத்து ஒன்று இருக்கு. அது என்னன்னா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தை ஒலிக்கக்கூடிய கால அளவு அரை மாத்திரை. இது நிறைய தடவை உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கபிலர் அப்படிங்கிற சொல்ல ஒலிக்கக்கூடிய மாத்திரை அளவு என்ன அப்படிங்கிறது. ஸோ அப்ப நமக்கு 3½ மாத்திரை வருது. ஸோ இது எப்படி வருது 3½ மாத்திரை அப்படின்னா, க அப்படிங்கிறது வந்து குறில் எழுத்து, பி அப்படிங்கிறதும் குறில் எழுத்து. ஸோ குறில் 1 மாத்திரை, இந்த பீக்கான குரலும் 1 மாத்திரை, லாவும் 1 மாத்திரை, இரு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து. ஸோ அது வந்து அரை மாத்திரை. ஸோ அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்பொழுது என்ன ஆகும்? 3½ மாத்திரை அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ இதே தான் உங்களுடைய பெயரை எழுதி
அதற்கான மாத்திரை அளவு என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ கண்டிப்பாக நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்களுடைய நேமுக்கான மாத்திரை அளவு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சரியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, உங்கள் பெயரில் குறில் எழுத்து இருக்கிறத என்ன பண்ணிப்பீங்க, ஒரு மாத்திரைன்னு போட்டுப்பீங்க. நெடில் எழுத்து இருந்தால் 2 மாத்திரைன்னு போட்டுப்பீங்க. மெய்யெழுத்து இருந்தால் அரை மாத்திரைன்னு போட்டுக்கோங்க. ஓகே, சரி. இதை தொடர்ந்து இதுக்கு புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், இந்த பத்தி படித்து அதற்கான பொருள் சொல்கிறது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். அடுத்தது இதற்கு கீழே இருக்கக்கூடிய கலைச்சொல். ஸோ கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. நம்ம ஆல்ரெடி 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் எல்லாத்தையும் ஸ்கூல் புக்கில் ஸ்டாண்டர்ட் வைஸ் நம்ம உங்களுக்கு பிரித்து கலைச்சொற்களை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை நான் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கூல் புக்கில் நல்லா படிச்சுட்டு அந்த வீடியோஸ் பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க, அல்லது அந்த வீடியோஸை பார்த்து கூட ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நான் அந்த கலைச்சொல்லுக்கான பிளேலிஸ்ட்டோட வீடியோ லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு பாருங்கள், வலஞ்சுழி கிளாக் வைஸ். வலஞ்சுழினா என்னது, கிளாக் வைஸ் கடிகார திசை. இடஞ்சுழி, இடஞ்சுழி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன், ஆன்டி கிளாக் வைஸ். அடுத்தது இணையம் அப்படின்னா இன்டர்நெட். தேடுபொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின். முகநூல் ஃபேஸ்புக். புலனம் வாட்ஸ்அப். குரல் தேடல், குரல்னா வாய்ஸு, தேடல்னா சர்ச், அப்போ வாய்ஸ் சர்ச். தொடுதிரை, தொடு அப்படின்னா டச்சு, ஸ்க்ரீன் அப்படின்னா திரை. செயலி ஆப், செயலினா என்னது, ஆப். மின்னஞ்சல், மின்னஞ்சல்னா இமெயில். ஸோ இந்த இமெயில்லாம் அடிக்கடி ரிப்பீட் ஆகும். சரியா? ஸோ கலைச்சொல் நான் சொன்ன மாதிரி அந்த பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 12th வரைக்கும் நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் கலைச்சொல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதை கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்டில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக பார்த்துட்டோம். இது தொடர்ந்து இந்த ஃபஸ்ட் யூனிட்டை நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒன்லைனர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தனி வீடியோவாக ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த லெசனை, இந்த யூனிட்டை நல்லா படிச்சுட்டு அந்த ஒன்லைனர் பார்த்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, அல்லது டேரெக்டாக நீங்கள் அந்த ஒன்லைனரை பார்த்து கூட என்ன பண்ணலாம், முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.